சின்ன மருமகள் 4 எபிசோடில் தமிழ் இங்கே டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டது, கோச்சிங் கிளாஸ் போனது, இப்போது புக்ஸ் எடுத்து வச்சு படிக்க வைக்க போனது, இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாமரை அதை 1க்கு 2ஆக போயிட்டு ராத்தாங்கத்தில் சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிறாங்க. ராஜாங்கம் தன் மகன் கண்டிப்பாக தன்னுடைய மரியாதைக்கு அவமரியாதை செலுத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ணவே மாட்டான்னு சொல்லி ரொம்ப உறுதியாக பேசுகிறாரு. அந்த இடத்துல தாமரை அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு விட்றாங்க. அதாவது சேதுதாமா படிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த தமிழ் அதை புரிஞ்சுக்காமல் சேதுமாவை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களை ஜெயிலுக்கும் அமிச்சா, இப்போது உங்களுக்கு எதிராகவே படித்து டாக்டராகி உங்களை பழிவாங்க நினைக்கிறான்னு சொல்லி பயங்கரமாக கொளுத்தி போகிறாங்க. இதில் சேதுவால் பதில் பேச முடியாமல் அப்படியே திணறி போகிறாரு. ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு சேது தான் படிக்க வச்சுருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம், இனிமே நீ எனக்கு மகனே இல்லை, நான் உன் முகத்தில் முழிக்கிறதே பாவம்டா, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே கெடுத்துட்டல அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சேதை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சேதுவால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஏற்கனவே தன் குடும்பத்தை 2ஆக பிரித்தது தமிழ் தான். தன் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனான். இப்போது என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டால, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி தமிழை பயங்கரமாக கொந்தளிச்சு வாய்க்கு வந்தது பேசுகிறார் சேது. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கருப்பு வந்துட்டாங்கன்னு சேதுவை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேது தமிழை அடித்து அங்கே மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பார். ஸோ அப்போதைக்கு தமிழ், என்னடா இது, நாம் எது பண்ணாலுமே இதுங்க நம்மளை வச்சு இந்த வீட்டில் பிரச்சனையை அடுத்தடுத்து உண்டு பண்ணிகிட்டே இருக்குங்களே, இதனால் போகிற போக்க பார்த்தா நம்ம குடும்பம் மீண்டும் ஒன்று சேராதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் தமிழ் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அதாவது அவங்களுடைய கார் செட்டுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே அவர் ஒரு நாள் புரிஞ்சுப்பார். அன்றைக்கி தான் தன்னை பற்றி எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்காக நாமளும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த தாமரை பண்ணுற விஷயங்களை எப்படியாவது சேர்த்துட்டு சொல்லி இந்த தாமரையை முதல்ல அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் யோசிச்சுட்டே போகிறாங்க. போன உடனே தமிழ் அதுக்கப்புறமா வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்வரி, அப்புறம் சாவித்திரி மற்றும் தாமரை, இவங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த தமிழை நாம் இப்போது அடுத்தடுத்து பழி வாங்கினாலும், ஆனால் இப்போது தமிழ் மேலே யாருக்குமே அந்தளவுக்கு ரொம்ப கோபம் வரல. சேது இப்போது தமிழ் மேலே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கார். ஆனால் இந்த தமிழை நம்ம சும்மா விடக்கூடாது, தமிழை ஏதாவது பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த தமிழுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அப்பத்தா தமிழை இப்போது ரொம்பவுமே விழுந்து கவனிச்சிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் தமிழுடைய வயிற்றில் இப்போது இந்த வீட்டுடைய வாரிசு வளருது. அதனால தான் அப்பத்தா தமிழ் மேலே ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த அக்கறை வச்சுருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு முடிச்சு விடணும். ஏன்னா அப்பத்தா தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தமிழை நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு இந்த குழந்தைய மட்டும் கலைச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு பிரச்சனை உண்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாமரையும் அப்புறம் சாவித்திரி யோசிக்கிட்டாங்க. அப்போதைக்கு சாவித்திரி சொல்கிறாங்க ஈஸ்வரிகிட்ட, அப்புறம் தாமரைகிட்ட சொல்கிறாங்க, நாம் தமிழுடைய குழந்தைய கலைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தாமரையை இந்த வீட்டை விட்டு ஈஸியாக விரட்டிடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சாவித்திரி சொல்கிற, அது நடக்குமா, அது எப்படி நம்ம பண்ண முடியும், அது பாவம் இல்லையான்னு சொல்ல, எது பாவம், நம்ம குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வயிற்றில் அந்த குழந்தை வளர கலைக்கிறது பாவமா, அதெல்லாம் பாவமே இல்லை. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை மட்டும் கரெக்டாக செல்லுபடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த தமிழை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுடலாம். அதாவது கர்ப்பத்தை கலைச்சிட்டா வேணும்னே சொல்லி அவன் மேலேயே பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். ஏன்னா இப்போ மாமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மேலே ஏற்கனவே கோபமாக இருக்காங்க. அதோட சேதுக்கு இப்போது நம்ம பண்ண பிளானால் சேதுக்கும் கோவம் வந்துருச்சு. தமிழ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் தன் அப்பாட்ட சொல்லி தன் அப்பாவையும் தனியும் பிரிக்க பார்த்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி சேது இப்போ கொந்தளிச்சு போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேப்பில் இப்போது எல்லாருமே அதிகமாக தமிழ் மேலே அக்கறை வச்சுருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்காக தான். நாம் மட்டும் இப்போது தெளிவாக திட்டம் போட்டு அந்த குழந்தைய கலைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே தமிழை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூட் கிளியாகிடும். தாமரைக்கும் சேதுக்கும் ஈஸியாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதை எப்படி கலைக்கிறது? ஸோ நாம் கலைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, அது நேச்சுரலாக கலைச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தமிழ் எப்போதுமே காலை ஏஞ்சி அவன் இந்த துணியை துவைச்சி போட்டு மாமா போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து வீடை முழுவதுமாக அலசி விடுவா. ஸோ அந்த மாதிரி கேப்பில் அவளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இந்த வீட்டில் அவள் எப்போதும் மாமா இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வெளில வேலை செய்வாள். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து வேலை செய்யும்போது நாம் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது எண்ணெயை ஊற்றி விட்ருவோம். அவள் வந்து கால் வைக்கும்போது கண்டிப்பாக அது வலிக்கி விழுந்து அவள் பயங்கரமாக அடிபடும். அந்த அடிபடும் போதோ இல்லை அந்த அதிர்ச்சியிலையோ அந்த குழந்தை கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் 3 மாதம் இருக்குது. 5 மாதம் வரைக்கும் அதிர்ச்சி எதுவும் தரக்கூடாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கலைஞ்சு போயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டும் கலைஞ்சிச்சு அப்படின்னா இது எதிர்பார்த்த மாதிரி எதிர்பாராமல் நடந்து விபத்தாக போயிடும். இதில் நாம் யாருமே மாட்ட மாட்டோம். அப்படி குழந்தை கலைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவளுக்கு பாதுகாப்பு தேவை.
அப்போதைக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும். அதனால அது ஒரு கேப்பா பயன்படுத்தி அவளை வீட்டுக்கே துரத்திடலாம். எப்படி நம்ம திட்டோம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாரி தாமரை அடுத்த நாள் காலைல எந்திச்சு வீட்டுக்கு வெளில துணி துவைச்சிட்டு இருக்காங்க. மத்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாங்க மாமா அதே மாரி எந்திச்சு கிளம்பி வெளில போறாரு. அப்போதைக்கு அவங்களுக்கு ஐடியா வருது. சரி, தமிழ கூப்பிட்டு இப்போ வீட்ட அலச சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவ வர வழியில எண்ணெய ஊத்தி விட்டுருவோம். அவ கரெக்ட்டா கால் வச்சோனே கண்டிப்பா வழுக்கி கீழ விழுந்து, அதனால குழந்தை அடிபட்டு கலைஞ்சிரும். கண்டிப்பா அவள முடிச்சு விட்டுறலாம். அப்படிங்கிற மாரி தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரி முடிவு பண்ணி, சேம் அதே மாரி தாமரை சொல்றாங்க. "ஏய் தமிழு என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, துணிலாம் துவைச்சு போட்டு இப்பதான் உட்காந்தேன்னு" சொல்லவும், "வீட்ல வந்து அலசி விடு. வீடுலாம் ஒரே அழுக்கா இருக்கு. இந்த சேது மாமா குடிச்சு குடிச்சு அங்கங்க வாந்தி எடுத்து வச்சிருக்காரு. ஒரே நாத்தம் தாங்க முடியல. வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுன்னு" சொல்லவும், தமிழ் உடனே எந்திச்சு கிளீன் பண்ண வராங்க. அந்த நேரத்தில பார்த்தா தாமரை எண்ணெய ஊத்திட்டு வைக்கிறாங்க. ஸோ எண்ணெய ஊத்திட்டு வைக்கவும், தாமரை ஊத்திட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது தமிழ் வருவா. அந்த எண்ணெயில கால வச்சு வழுக்கி விழுவா. கண்டிப்பா அவ குழந்தை கலைஞ்சு போயிடும். அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி நிக்கிறாங்க. ஆனா, இப்படி ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை 3 பேரும் பேசினத எல்லாத்தையுமே மலரு ஒளிஞ்சிருந்து கேட்டுர்றாங்க. கேட்டது மட்டும் இல்லாம, இந்த முறை மலர் ரொம்ப விவரமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து வச்சுர்றாங்க. ஸோ வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு, அத வந்து அப்படியே தமிழ்ட்ட சொல்லிர்றாங்க. அதனால தான் தமிழ் துணி துவைச்சு போட்டுட்டு, ச்சே! இந்த வீட்ல இருக்க எல்லாருமே நம்மளையும் நம்ம குழந்தையும் கலைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே! அப்படி நாம இவளுக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் தாமரை வந்து தமிழ உள்ள கூட்டு போனது. அதனால தாமரை போட திட்டம் எல்லாமே தமிழுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இதனால இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஸோ தமிழ் எப்படி இன்னைக்கு எஸ்கேப் ஆக போறாங்க? கண்டிப்பா இந்த பிளான்ல எஸ்கேப் ஆகி எப்படி தாமரைய சிக்க வைக்க போறாங்க? அப்படி மட்டும் தாமரை பண்ண இந்த பிளான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீட்ல தாமரைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் கெட்டு போயிடும். அதனால ஈஸியா நாம தாமரை பண்ண எல்லா பித்தலாட்டத்தையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்த நிப்பாட்டுனது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சைடுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் அப்படி மாரி தமிழ் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அந்த வீட்ட அலசி விட போறாங்க. ஸோ தாமரை திட்டமிட்டபடி எண்ணெய ஊத்தி வச்சுட்டு, அந்த பக்கம் தமிழ் வருவாளா? வரமாட்டாளான்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தமிழ் அந்த பக்கம் வரவே இல்ல. ஆனா தமிழ் தெளிவா பிளான் பண்ணி தாமரைய கவுத்து விடுறாங்க. அதாவது அந்த எண்ணெய் ஊத்துன இடத்துல தாமரைய வழுக்கி விடுற மாரி ஒரு சில விஷயங்கள பண்றாங்க. தாமரையும் அத புரிஞ்சுக்காம தமிழ வழுக்கி விட வைக்கிறேன்னு சொல்லி, அதுல போய் அவங்களே வழுக்கி கீழ விழுந்துர்றாங்க. கீழ விழுந்த உடனே பயங்கரமா கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து ராஜாங்கம், சேது வீட்டுக்கு வராங்க. ஸோ தாமரை விழுந்த உடனே சேது உடனே தூக்குறாரு. "என்னாச்சு தாமரை?" என்னன்னு கேட்கும்போது, "ஸோ இந்த தமிழ் தான் மாமா வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அத தடுக்க போனா என்ன தள்ளி விட்டுட்டா. கீழ வந்து எனக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்குதுன்னு" சொல்ல, சேது தாமரை தூக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போதைக்கு தாமரைக்கு சேது தன்னை தூக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நாம எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆனா நாம நடந்ததுனாலும் பரவால்ல. நடந்ததுல இன்னைக்கு மாமா அவள தூக்கியிருக்காரு. அதுவே நமக்கு போதும்னு சொல்லி ஜாலியா ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் இங்க பயத்தோட உச்சத்துல போய் நிக்கிறாங்க. ராஜாங்க உடனே, "உன்னை யாரு வீட்டுக்குள்ள வர சொன்னா? நான் உன்ட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்து நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமான்னு" சொல்லி தமிழ பயங்கரமா கத்தி அடிக்க போறாரு. அப்பதான் மலர் பேசுறாங்க. "மாமா, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க மாமா. தமிழ ஏன் அடிக்க போறீங்க? இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா தமிழ தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க" அப்படின்னு சொல்ல, "என்ன உனக்கு வாய் கூடி போச்சா? கூட கூட பேசிட்டு இருக்க" அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. "இங்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா யாருக்கு என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுங்கன்னு" சொல்லி அப்போதைக்கு மலர் வந்து அந்த வீடியோ காட்டுறாங்க. அத பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன்னா, தாமரை, ஈஸ்வரி அப்புறம் எல்லாரும் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த குழந்தைய எப்படி கலைக்கலாம்? கலைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ராஜாங்கம் தமிழ அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. இந்த டாக்டருக்கு படிக்க போனது எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லிவிட்டோம். அதனால இப்போ ராஜாங்கமும் சேதும் பிரிச்சுட்டாங்க. இப்போ தமிழ தூக்கி வெளில போட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதிக்கம் தான் ஃபுல்லா இருக்கும். ஈஸியா தாமரைய சேது கல்யாணம் பண்ணி வச்சு, நம்ம நெனச்ச மாரி எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின எல்லாத்தையும் போட்டு காட்டிடுறாங்க. அத பார்த்த ராஜாவும் சேதுக்கும் பயங்கரமா கோவம் வருது. சேது அப்படியே தாமரைய பொத்துன்னு கீழ போறாங்க. "மாமா ஏன் மாமா போட்டீங்க? பயங்கரமா வலிக்குதுன்னு" சொல்ல, "நீயா எந்திச்சு ஒழுங்கா ஓடி போயிரு இந்த வீட்ட விட்டு. இல்ல அப்படின்னா உன்ன அடிச்சே ஒரு வழி ஆக்கிடுவேன்னு" சொல்ல, அப்படியே திரும்பி பார்த்தா ராஜாவும், ஈஸ்வரியும், சாவித்திரியும் பலார் பலார்ன்னு வைக்கிறாரு. "உங்கலாம் போய் நல்லவன்னு நெனச்சு இந்த வீட்டுக்குள்ள விட்டோம் பார்த்தீங்களா? அது என்னோட தப்பு. ஆனா நீங்க எவ்வளோ ஒரு கேடுகெட்ட வேல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா?" அப்படிங்கிற மாரி ராஜாங்கம் பயங்கரமா திட்டுறாரு. "ஒரு வயித்துல வளர்ற கருவ போய் கலைக்கணும்னு நெனைக்கிறீங்களே! நீங்கலாம் மனுஷ ஜென்மம் தானா? ஸோ அவ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டா அப்படிங்கிற கோவத்துல நான் அவ மேல கோவப்பட்டேன். ஆனா அதுக்காக அப்படி இந்த வீட்டு வாரிச கலைக்கணும். அவ வாழக்கூடாது. தான் மகன் ஒட்டுமொத்தமா ஒண்ணும் இல்லாம போயிடணும் அப்படிலாம் நெனச்சதே கிடையாது. நீங்க தப்பா நெனச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாரு. "இனிமே உங்க 3 பேருக்கும் இந்த வீட்ல இடமே கிடையாது. ஸோ தான் பையனையே நீங்க கெடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. தான் பையனுடைய வாரிச நீங்க அழிக்க நெனச்சிருக்கீங்க.
இனிமே நீங்கள் என் முகத்தில் முடிக்க விடான்னு சொல்லி 3 பேருமே அடித்து ராஜாங்க வெளியே துரத்தி விட்டுறாரு. ஆனால் இப்போது தமிழ் மேலே இன்னும் அவருக்கு மரியாதை கூடுது. ஸோ இப்படியாப்பட்ட பொண்ணை நம்ம தப்பாக நினச்சிருக்கோமே, போகிற பக்கம் பார்த்தா தமிழ் இந்த ஃபோனை பண்ணல அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக சேதுக்கு தெரிய தான் போகுது. அப்படி தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக சேது தாமரை என்ன பண்ணுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.